அனைவருக்கும் வணக்கம். இது பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நான் எடுத்த வீடியோ தான். பங்குனி உத்திரத்துடைய 2ஆம் நாள் விரதம் அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ பதிவு. செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கறனால எப்பவுமே ஸ்பெஷலான ஒரு டே தான் செவ்வாய்க்கிழமை. முருகனை வழிபாடு செய்யறவங்க எல்லாத்துக்குமே அந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனுடைய அதிபதியான அந்த முருக கடவுளை வணங்கும் போது நமக்கு நிறைய பாத்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த வெற்றிலை தீபமும் அதே மாதிரிதான். ஏன் வெற்றிலை தீபத்தை யார் முதல்ல கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சிலாம் பண்ணோம் அப்படின்னா, சீதா பிராட்டியர் பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு இந்த வெற்றிலையை கொடுத்து வெற்றி வகை சூடுறதுக்கான ஒரு அறிகுறியா இந்த வெற்றிலை கொடுத்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரி புராணங்கள்ல இந்த வெற்றிலை பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே நம்ம கூட இருக்கு. ஒருவேளை சீதா பிராட்டி ஆஞ்சநேயருக்கு வேற இலையை கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இலை ஃபேமஸ் ஆயிருந்திருக்கும். அது பாத்தீங்கன்னா வெற்றிலையை தான் கொடுத்தாங்க. அதுக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அது பேர்லயே இருக்கு, வெற்றி இலை, வெற்றியை தரக்கூடிய ஒரு இலை. வெத்தலை பாக்கு அது மாதிரி வச்சுதான் எல்லா ஒரு விசேஷங்களும் எல்லா ஒரு பூஜைகளும் நடக்கும். வெத்தலை பாக்கு இல்லாம பழம் இல்லாம எந்த ஒரு பூஜையும் நிறைவுறாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வெற்றிலை. இந்த வெற்றிலை நம்ம தீபமா ஏத்தும் போது அதனுடைய வாசனை, அது ஒரு மூலிகை இலையும் கூட, அதனுடைய வாசனை பாத்தீங்கன்னா வீடு முழுக்க பரவி இருக்கும். அதனுடைய ஆற்றல் நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற ஒரு பொல்யூஷனான காலத்துல நம்ம இந்த மாதிரி மூலிகை விஷயங்களை வீட்டுல பயன்படுத்தும் போது நமக்கு நிறைய நல்ல மாற்றங்கள், நம்ம உடல் ரீதியான ஆரோக்கியமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதை சாப்பிடலாமே, இதையே பூஜைக்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கும் போது நல்லது எதுவுமே இப்ப நம்ம பிள்ளைங்களும் சாப்பிட்றதில்ல, நம்மளும் சாப்பிட்றதில்ல. அதை பூஜைக்கு பயன்படுத்தி அது பிரசாதமா இருந்தா கூட ஓரளவு சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு நினைச்சு பயந்தாலும் சாப்பிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா வீட்டுல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா யாரும் சாப்பிட போறதில்ல. அதே மாதிரிதான் ஓமவள்ளி தலை பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை தாவரம். அது மட்டும் இல்லாம விநாயகர் வடிவத்துல அந்த முகம் அமைப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இலை. அதை பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கும் பாத்தீங்கன்னா அந்த தீபம் ஏத்துவாங்க. செம்பருத்தி, அது பாத்தீங்கன்னா இதய நோய்க்கு ரொம்ப ரொம்ப பாத்தீங்கன்னா நல்லது. செம்பருத்தி ஜூஸ் எல்லாம் குடிக்கிறது, செம்பருத்தி தேநீர் குடிக்கிறது நல்லது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உடலுக்கு நல்லதான விஷயங்கள் எல்லாமே ஆன்மீகத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க. மற்ற செடிகள் எல்லாம் பயன்படுத்துறது இல்ல. அதே மாதிரி துளசி பூஜை ஏன் வீட்டுல வாசல்ல வைக்க சொன்னாங்க? அதை காத்துல அந்த துளசியோட வாசனை நம்ம நறுமணம் வீட்டுல பரவும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட உடல் ஆரோக்கியமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதை பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்றது, எப்படி வழிபாடு செய்யறதுன்னு சில பேருக்கு தெரியாம ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் பாத்தீங்கன்னா வெற்றிலை தீபம் போடுறேன். தேய்பிரை சஷ்டியில வாழைப்பழ தீபம் ஏன் போடுறேன் அப்படின்னா, பஞ்சாமிரத பிரியர் பாத்தீங்கன்னா நம்முடைய முருகப்பெருமான் பழனி முருகன், அவருக்கு இந்த மாதிரி ஒரு இனிப்பால செஞ்ச ஒரு விஷயத்துல நான் ஒரு தீபம் போடும்போது அவருடைய மனசு சந்தோஷப்பட்டு என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவாரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். இந்த வாழைப்பழத்தை நான் வெறுமனமா வச்சாலுமே அவர் சந்தோஷம் தான் படுவாரு. ஆனா அது மேல ஒரு தீபம் ஏத்தி நான் அது ஒரு ஸ்பெஷலா அவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். இது முருகனுக்கு சந்தோஷமா இல்லையான்னு நமக்கு தெரியாது, நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா இது நான் செய்யறேன், நான் வழிபாடு செய்யறேன். இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வாழைப்பழத்தை வாங்கி தர்றது எங்க வீட்டுக்காரரு, நாங்க காசு கொடுத்து வாங்கி நான் சாமிக்கு வைக்கிறேன். இதனுடைய பலன்கள் நல்ல பலன்களோ கெட்ட பலன்களோ அது என்னுடைய அனுபவத்து என்னுடைய கர்மாவை பொறுத்து அமைய போகுது. ஆனா இதை நீங்க செஞ்சாதான், உங்களுக்கு இது செஞ்சாதான் நல்லது நடக்கும், இது மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் எப்ப கட்டாயப்படுத்துறனோ அப்பதான் பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகும். இதெல்லாம் ஏன் சொல்றீங்க, இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு நிறைய சேனல் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த மாதிரி நீங்க பண்ணாதான் உங்களுக்கு இருக்கும். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதை பண்ணுங்க, இதை செய்யுங்க நான் சொன்னதில்லை. நான் இதை செய்யறேன், இதை செஞ்சேன், இதை படிச்சேன், இது நான் நடந்துச்சு அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை நடந்த அனுபவங்களை மட்டும்தான் நான் சொல்றேன். ஏன்னா நான் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்து கூட நம்ம கனெக்டிவிட்டியா இருக்கும்போது சில விஷயங்கள் எதார்ச்சியா நடந்தா கூட அதை நமக்கு இன்ஸ்டிங்க்டா சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கே போறோம், ஒருத்தவங்க கூப்பிட்டு நம்மளை குங்குமம் வைக்கிறாங்க அப்படின்னா அது சாதாரணமா சில பேர் எடுத்துக்கலாம். ஆனா நான் எப்படி நினைப்பேன்னா, உள்ள இருக்க சமயபுரம் மாரியம்மனே நமக்கு குங்குமம் வச்சு விட்டாங்க அப்படின்னு நான் நினைப்பேன். அதே மாதிரி ஒரு கோவிலுக்கு போறோம், ஒருத்தவங்க கூப்பிட்டு குறி சொல்றாங்க அப்படிங்கும்போது எந்த கோவிலுக்கு நான் போறேனோ அந்த கடவுளே நம்மளை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. அது எல்லாருக்கும் நடக்காது, ஒரு சிலருக்கு நடக்கும். ஏன்னா அது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது இது கடவுள் செஞ்சாரு, இது கடவுள் சொல்றாரு. இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம், கிளம்பணும், ஆனா தடைபடுது அப்படிங்கும் போது இல்ல இது ஏதோ ஒரு காரணத்தினால தடைபடுது, நம்ம போனா ஒருவேளை சிக்கல்ல கூட மாட்டி இருக்கலாம், அதனால கடவுள் நம்மளை தடுக்கிறாரு, இல்லைன்னா நம்மள ஏன் தடுக்க போறாரு. இன்னைக்கு நான் ஒரு விளக்கு ஏத்தணும்னு நினைச்சேன், ஆனா விளக்கேத்த முடியல அப்படின்னா, இல்ல இந்த நேரத்துல விளக்கு ஏத்த வேணாம், இதனால உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அதுல இருந்து உன்னை தள்ளி வைக்கிறதுக்காகவும் இந்த
இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நான் வந்து கர்மாவை குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி வந்து தடை பண்ணேன் அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும், ஆனா நமக்கு அது தெரியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற அந்த பாலிசியில நம்ம போயிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கடவுள் மேல முழுசா நம்பிக்கை இருந்தா நம்மளுடைய பூஜைகளை நம்ம செய்யற விஷயங்களை கண்டிப்பா வந்து கடவுள் வந்து ஏத்துக்குவாரு. கண்டிப்பா வந்து நம்ம எண்ணங்கள் வந்து ஒரு நாள் நிறைவேறும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமயபுரம் கோவிலுக்கு போயிட்டு வந்து ஒரு அதிசயம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ரொம்ப வருஷமா வந்து வர வேண்டிய பணம் வரவே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல இந்த நேரத்துல தான் வரணும்னு நமக்கு விதி இருக்கும்போது அந்த நேரத்துல வந்துச்சு. அந்த பணம் வருங்கிறத நாங்க மறந்தே போயிட்டோம். அதை பத்தி நாங்க நினைக்காத காலகட்டத்துல திடீர்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அந்த மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கடவுளோட அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம், ஆனா எதுவுமே நடக்காது. நம்ம நினைக்காத போது நமக்கு தேவையான விஷயங்கள் இந்த நேரத்துல இது தேவை அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. நாங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வருமானம் இல்ல. மாசம் வந்து 3500 தான் வாடகை கொடுக்கணும். அந்த 3500 கொடுக்கறதுக்குள்ள எங்களுக்கு அந்த ஒரு மாசம் ஃபுல்லா உழைச்சி அந்த காசை வந்து சேர்த்து வைக்கணும். வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி வைக்கணும். ஏன்னா புதுசா கல்யாணம் ஆனது, ஒண்ணுமே வீட்டுல இல்ல, ஜீரோல இருந்து வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்றோம். அப்படி இருக்கும்போது அந்த 3500 வாடகை கொடுத்தா மட்டும்தான் அந்த மாசம் நம்ம அந்த வீட்டுல இருக்க முடியும். இல்லைன்னா வெளியே போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நிறைய நாட்கள் 20 தேதி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 3500 கூட சேர்க்க முடியாத நாட்கள்லாம் இருந்திருக்கு. பாக்கெட்ல 50 ரூபா வச்சுட்டு எங்க வீட்டுக்காரர் வந்து திணறின விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஒரு வீட்டுல இருக்கோம், ஒரு பூஜை பண்றோம், இவ்வளவு பெரிய பூஜை எல்லாம் பண்றாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சில பேர் நினைக்கிறீங்க இல்லையா. அந்த நேரத்துல அந்த காசு என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நான் குடும்பத்தை நடத்தினேன். இப்ப எங்க கிட்ட என்ன வருமானம் இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் நான் குடும்பத்தை நடத்துறேன். ஆனா வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு நாங்க 10 வருஷமா 7 வருஷமா நாங்க வந்து வாடகை வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டது, வாடகை கூட கொடுக்க முடியாம அவதிப்பட்டது, உதவிக்கு கூட யாரும் இல்லாம நாங்க வந்து தனிமரமா நின்னது, இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. சோ இதெல்லாம் தெரியாம நம்ம ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சதுக்கு அப்புறம் குறை சொல்றதுக்கு மட்டுமே ஒரு கூட்டம் வரும் பாத்தீங்களா. அந்த கூட்டத்துக்காக தான் நான் வந்து சொல்றேன், இப்ப பண்ற பூஜைக்கு வச்சு நீங்க வந்து எந்த முடிவும் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி நாங்க பட்ட கஷ்டங்களுக்கு அந்த கடவுள் வந்து எங்களுக்கு எதுவுமே இல்லாதப்ப இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு கொடுத்துருக்கும் போது அந்த கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்காக இப்ப எங்க கிட்ட என்ன வருமானம் வருதோ அதுக்கேத்த மாதிரிதான் நான் இன்னமும் எளிமையா பூஜை பண்றேன். அப்ப கூட நான் வந்து தாமரை பூலாம் வந்து வாங்கி வச்சு பூஜை பண்ணுவேன். வாரம் வாரம் வந்து லட்சுமி குபேர பூஜைன்னு சொல்லிட்டு அமக்கலப்படுத்துவேன் வீட்டையே. ஆனா இப்ப ரொம்ப எளிமையா எப்படி பண்ணலாம், கொரோனாவுக்கு அப்புறம் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா மாறலாம், அப்படி ஏறலாம் இறங்கலாம்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தான். சோ அதனால வந்து இருக்கிற காசை சேர்த்து வைக்கணும், வெட்டி செலவு பண்ணக்கூடாது. எங்களுக்கு தெரியும் எந்த நேரத்துல என்ன செலவு பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக நம்ம முழுசா சந்தோஷத்தை அழிச்சுக்கிட்டு நம்ம வந்து காசு தான் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. காசையும் சேர்க்கணும், அந்த வர்ற மகாலட்சுமியை சந்தோஷமா செலவும் பண்ணணும். அப்பதான் அவங்க திரும்ப நம்ம கிட்ட சந்தோஷமா வருவாங்க. இதுதான் வந்து என்னுடைய பாலிசி. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 3500 காசை கரெக்டா 1ஆம் தேதி வந்து ஆச்சுன்னா எங்க பாக்கெட்ல எப்படியாவது வந்துருது, எங்க கேஷ் பாக்ஸ்ல அது வந்துருது. அந்த காசை கொடுத்து நாங்க கௌரவமா வாழ்ந்திருக்கோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொந்த வீட்டுக்கு வந்தனால பழசெல்லாம் நம்ம மறந்துட முடியாது. வாடகை வீட்டுல இவ்வளவு கஷ்டம்லாம் பட்டோம். அதனுடைய பலன் வந்து என்னன்னா நேர்மையா இருந்தோம், அப்பயும் உண்மையா தான் இருந்தோம், அப்பயும் கடவுளை வணங்கணும். அவ்வளவு கஷ்டத்துலயும் நாங்க வந்து கடவுளை வந்து நினைக்காம இல்லை. அதுக்கான பலனை அவர் கொடுக்கும்போது சொந்த வீட்டுல அவருக்குன்னு ஒரு இடத்த கொடுத்து சந்தோஷமா அவரை நல்லபடியா வந்து வழிபாடு செய்யறோம். இதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. சோ அதனால என்னுடைய கடவுளுக்கு நான் என்னுடைய இஷ்டப்படி பூஜை பண்றேன். உங்களுடைய கடவுளுக்கு எப்படி நீங்க பூஜை பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்க. உங்க மனசு சொல்றதையும் உங்க அறிவு சொல்றதையும் உங்க குடும்ப சூழ்நிலை சொல்றதையும் பொறுத்து நீங்க வீட்டுல வழிபாடு செஞ்சாலே எந்த பிரச்சனையும் வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை சொல்லுங்க. நன்றி.